புத்திசாலி ஆட்டுக்குட்டியும் சிங்கமும். ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு குட்டி ஆடு புற்களின் சுவையில் மயங்கி மெல்ல மெல்ல காட்டுக்குள் வெகு தூரம் வந்துவிட்டது. மாலை நேரமானதும் வழி தெரியாமல் தவித்த அந்த ஆடு மழை பெய்யத் தொடங்கியதால் ஒதுங்குவதற்கு இடம் தேடியது. அப்போது அங்கிருந்த ஒரு பெரிய குகையை பார்த்து அதற்குள் சென்றது. அது ஒரு சிங்கத்தின் குகை என்று அதற்கு தெரியவில்லை. குகைக்குள் சிங்கத்தின் கால் தடங்களையும் எலும்பு துண்டுகளையும் பார்த்த ஆடு பயத்தில் நடுங்கியது. இங்கிருந்து தப்பிக்க வேண்டுமானால் பயப்படாமல் தைரியமாக எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தது. சிறிது நேரத்தில் வேட்டைக்கு சென்ற சிங்கம் குகைக்கு திரும்பியது. வாசலில் ஆட்டுக்குட்டியை பார்த்த சிங்கம் ஆச்சரியமடைந்தது. வழக்கமாக விலங்குகள் சிங்கத்தை கண்டால் ஓடும், ஆனால் இந்த ஆடு அமைதியாக அமர்ந்திருந்தது. சிங்கம் கேட்டது, "யார் நீ? என் குகைக்குள் என்ன செய்கிறாய்? உனக்கு என்னை பார்த்தால் பயமாக இல்லையா?" என்று. ஆட்டுக்குட்டி கம்பீரமாக தலையை நிமிர்த்தி சொன்னது, நான் இந்த காட்டுக்கே அரசன். இதுவரை 50 சிங்கங்களையும் 100 புலிகளையும் சாப்பிட்டு விட்டேன். இன்று இரவு உணவிற்கு ஒரு நல்ல சிங்கம் கிடைக்குமா என்று தேடி இங்கே வந்தேன். நல்ல வேளையாக நீயே வந்துவிட்டாய் என்றது. ஆட்டின் பேச்சை கேட்ட சிங்கம் மிரண்டு போனது. இது ஏதோ விசித்திரமான மிருகம் போலிருக்கிறதே என்று பயந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. சிங்கம் பயந்து ஓடுவதை பார்த்த ஒரு நரி அதனிடம் சென்று விஷயத்தை கேட்டது. சிங்கம் நடந்ததை சொன்னதும் நரி சிரித்தது. நரி சொன்னது, "அரசே, அது வெறும் ஆடு. அது உங்களை ஏமாற்றியிருக்கிறது. வாருங்கள், இருவரும் சேர்ந்து அதை வேட்டையாடலாம்" என்றது. சிங்கம் மீண்டும் குகைக்கு வர தயங்கியது. உடனே நரி, "உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நம் இருவரின் வாள்களையும் ஒன்றாக கட்டிக்கொள்வோம். நீங்கள் ஓடினால் நானும் உங்களுடனேயே வந்துவிடுவேன்" என்றது. இதனால் சிங்கம் சம்மதித்தது. சிங்கமும் நரியும் வாளை கட்டிக்கொண்டு குகையை நோக்கி வருவதை ஆடு பார்த்தது. இப்போது இன்னும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தது. அவை அருகில் வந்ததும் ஆடு நரியை பார்த்து சத்தமாக சொன்னது, "என்ன நரியாரே, உன்னிடம் 2 சிங்கங்களை அழைத்து வர சொன்னேனே, இப்போது ஒன்றைதான் அழைத்து வந்திருக்கிறாயா? பரவாயில்லை, இப்போதைக்கு இந்த பெரிய சிங்கத்தை நான் சாப்பிடுகிறேன். இன்னொன்றை நாளை காலை கொண்டு வா" என்றது. இதை கேட்ட சிங்கம் நரி தன்னை தந்திரமாக ஆட்டிடம் சிக்க வைக்க பார்க்கிறது என்று நினைத்தது. பயத்தில் கத்திக்கொண்டே சிங்கம் பின்வாங்காமல் ஓடியது. பால்கள் கட்டப்பட்டிருந்ததால் நரியும் தரதரவென இழுத்து செல்லப்பட்டது. அதன் பிறகு ஆட்டுக்குட்டி பாதுகாப்பாக குகையை விட்டு வெளியேறி தனது மந்தையை அடைந்தது. நீதி: ஆபத்தான நேரங்களில் பயப்படாமல் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டால் எந்த பெரிய சிக்கலிலிருந்தும் தப்பிக்கலாம்.